இந்த இடத்தை ஆய்வு செய்தது தாவேகாவினுடைய முன்னணி நிர்வாகிகள். 3 இடத்தை ஆய்வு செய்து இந்த இடத்தில் நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. காவல்துறை எச்சரிக்கை செய்தது, இது ஒரு குறுகிய இடம், இந்த குறுகிய இடத்தில் இவ்வளோ பேர் நீங்கள் கூட முடியாது. அப்படிங்கும்போது இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற மாவட்ட செயலாளர் மதியழகன் என்ன சொன்னார், இல்லை சார் 10,000 பேர் தான் அதிகபட்சம் வருவோம் அப்படின்னு எழுதி கொடுத்தது இருக்குது. ஆனால் காவல்துறை என்ன பண்ணணும்னா எச்சரிக்கை நடவடிக்கையாக இவங்க 10,000 பேருன்னு சொல்லுவாங்க, ஆனால் 20,000 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது 25,000 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் காவல்துறை இருந்துச்சு. ரைட். இப்போது நாமக்கல்ல 2:30 மணிக்கு வந்து பேசுகிறாரு. வழக்கம் போல் அந்த தாவைக்க தொண்டர்கள் மரக்கிளைகளில் ஏறுறது, சன்ஷேட்டில் நிற்கிறது, கரண்ட் கம்பி பிடிச்சி தொங்குறது, டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுற மாதிரி இந்த பித்துக்குழி வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அங்கேயே பெண்கள் மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்காங்க, அங்கேயே குழந்தைகள் மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்காங்க. நாமக்கல்லினுடைய காவல்துறை கரூர் காவல்துறைக்கு அறிவுறுத்துகிறாங்க, இந்த மாதிரி இங்கே இருக்குது, அடுத்தது அங்கே தான் வராரு, முன்னெச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லப்பட்டது. காலையில் மதியம் 3 மணிக்கு சொல்லப்பட்டது. உடனடியாக காவல்துறை, ஆம்புலன்ஸ், தீயணைப்புத்துறை போன்ற வாகனங்கள் எல்லாம் ஏற்பாடு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்காங்க.